தந்தையின் மகன் தூயாமையாரின் பெயரால் இத்திருப்பலியான இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு மைக்கேல் இன்ஃபென்ட் ஹாரி, டிலிப் ரூபன் ஷெப்பர்ட் கிறிஸ்டினா குடும்பத்தினராலும் இத்திருப்பலியில் மறைத்த சாலமோன் டியான்களை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளில் உயிர் மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. அனைத்தையும் படைத்தவரும் வாழ்ந்தவருமான இறைவன் எங்களை கண்ணோக்கியவர்கள், அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் மொழியில் புரிய அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் குழந்தையருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது போல பல உறுப்புகளால் ஆனது.
நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்துதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணித்திருக்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமை ஏற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லோருமே போதகர்களா? எல்லோருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லோருமே பிணித்திருக்கும் அறுபடை பெற்றவர்களா? எல்லோரும் பரவசம் பேச்சு பேசுபவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லை. எனவே நீங்கள் மேலான அறுபடையை ஆர்வமாய் நாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயிலில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நாயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவரோடு சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கிக் கொண்டு வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்கள் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று
சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய செய்தி யூதேயா முழுவதிலும் பரவத் தொடங்கியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு பிறகு காலை திருப்பலி நிறைவேற்ற இந்த ஒரு வாய்ப்பை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் நினைச்சிருக்கலாம், ஃபாதர் பிஷப் ஆயிட்ட பிறகு ஆலை காரணம் சொல்லிட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகளை சுவாசிக்கின்ற பொழுது இறைவன் எவ்வாறு இந்த உலகை படைத்து அதை அணி செய்கின்றார், அதை அழகுபடுத்துகின்றார். ஆகவே இந்த ஒரு செயல்பாட்டினை மேற்கொள்வதற்காக தான் படைத்த மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் சிறந்த கொடைகளை, வரங்களை தருகின்றார். ஆகவே ஒவ்வொருவரும் அவரவருடைய திறமைகள், அவரவருடைய கொடைகள் இவைகளெல்லாம் முழுமையாக பயன்படுத்தினால் இந்த மனிதம் நிச்சயமாக புனிதமாக மாறும் மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை இறைவன் தந்திருக்கிறார். ஆகவே இவைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது கிறிஸ்துவாகின் திருவுடல் திருச்சபை நாம் கட்டி எழுப்புகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தின் ஒரு சில வரிசைகளை பார்க்க நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது தூதர்களையும் இவராக இறைவன் அழைத்து அவர்களுக்கு விசேஷ கொடைகளை தருவது அவருடைய சுய நலத்திற்காக அல்ல, அல்லது தங்களை அவர்கள் ஊற்றிக் கொள்வதற்காக அல்ல, மாறாக இறையரசை கட்டி எழுப்புவதற்காக. இத்தகைய நிலையில் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட இறை ஆசிரை பெற்றிருப்பது அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். மேலும் இயேசுவின் இன்று நாம் புனித பெல்லார்மினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். ராபர்ட் பெல்லார்மின், இவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் மிகவும் புத்தி கூர்மையானவர். பெரிய பல்கலைக்கழகத்தின் அதிபராகவும் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார். இறைவன் அவருக்கு கொடுத்த வரம் என்னவென்றால் போதிக்கும் வரம். சில விவிலியத்தின் வார்த்தைகளை அவர் அப்படியாக மனப்பாடமாக சொல்வார். அவருடைய போதனை கேட்டு அநேக மக்கள் வருவார்கள். அவருடைய போதனையை கேட்டு அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே சில நாட்களுக்கு முன்பாக நாம் புனித ஜான் கிறிசோஸ்டம் பொன்வாய் அருளப்பெற்று அவருக்கு அழைக்கப்பட்டது. அதே ஒரு நிலையில் தான் இவரும் மிகவும் சிறப்பான மறையுரை ஆற்றுகின்ற நபராகவும், ஏழைகள் மீது அக்கறை செலுத்தி அவர்களுக்கும் அவர் பணிபுரிந்தார். ஒரு முறை சாலையில் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு ஏழை
மிகவும் அதிகமான குளிரின் காரணமாக நடுங்கிக் கொண்டிருந்தார். அவர் பல வசதிகள் இருந்தாலும், அதாவது ஏழைகள் மீது நல்லெண்ணம் கொண்டிருந்தார். அவருடைய அறைக்கு சென்று இந்த ஸ்கிரீன், இந்த கர்டன் அவையெல்லாம் எடுத்து அந்த மனிதனுக்கு, அந்த ஏழை மீது அவர் பூர்த்தி சென்றார். அப்பொழுது அவர் கூறுவார், இந்த சுவர்களுக்கு அதாவது குளிர் தாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அந்த மனிதன் குளிர் தாங்க வேண்டும். இது ஒரு சிறிய செய்தி, ஆனால் எவ்வாறு அந்த மனிதன் மீது அவர் அக்கறை செலுத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவும் நம் அனைவர் மீதும் அக்கறை செலுத்துகின்றார். இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டும், நயின் என்னும் ஊருக்கு செல்லுகின்ற பொழுது பாடையை தூக்கி வருகின்றார்கள். அப்பொழுது அவர் அதை தடுத்து நிறுத்துகின்றார். இளைஞனை எழுந்து என்று சொன்னார். அவர் அந்த தாய்க்கு ஒரே மகன், அவரும் கைப்பெண். ஆகவே அந்த மகனை எவ்வளவு அந்த மகன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அவன் நன்றாக படித்து வேலை செய்து அவன் அந்த தாயை பார்ப்பான் என்று அந்த தாயின் இருந்தான். ஆனால் ஒரே ஒரு மகன், இவர் கைப்பெண், இறந்தார். ஆனால் இயேசு அவரை உயிர் பெற செய்து புது வாழ்வை அவர்களுக்கு தருகின்றார். ஆகவே ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகள், நாம் பெற்றிருக்கின்ற திறமைகள், இவை அனைத்தையும் இறையரசின் வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கே நான் பெரியவன், எனக்கு அதிகமாக திறமை உண்டு என்று பாராட்டுவதற்காக அல்ல, பணி புரிவதற்காகவே பலன்கள் மற்றும் திறமைகள் இவைகளை இறைவன் தந்திருப்பதை மனதிலே வைத்து இவளை முழுமையாக பயன்படுத்தவும், இதனை பரப்புவதற்காக உன்னத கருவிகளாக நாம் மாறுவோம். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமாகிய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் உயிராகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரில் மாற்றமில்லாத நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் சிறாப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை இக்காலங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு தூயாமையால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, சுசைநாதன் மற்றும் சதீஷ் எங்கள் துணை ஆயர்கள்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புனிந்து சொல்வோம். உமது பெயர் உமது ஆட்சி வந்த உமது திருவிழாவின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்தவள். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் சுமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமுடையும்.
நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லவராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாட உலகம் முழுவதையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காலத்தில் மாற்றம் பெறுவனவாக. நன்றி கொண்டாடத்தில் விண்ணக செல்வங்களுக்கான எதிர்நோக்கி திருப்பயணியாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்றாடும் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக குடைகளின் செயலாற்று எங்கள் மனதையும் உடலை